Hello friends, என்னோட யூடியூப் சேனல் preparetocrack தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நாளைக்கு SBI Clerk 2021 கான மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு. And then உங்களுக்கு RRB Clerk எக்ஸாமுமே வந்துட்டு அப்கமிங்ல இருக்கு. RRB Clerkக்கான மெயின்ஸ் எக்ஸாம் ஓகேங்களா? அதுக்குமே நீங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்கமிங்ல வர மோஸ்ட் ஆஃப் த பேங்க் எக்ஸாம் மெயின்ஸ்க்குமே நீங்க இந்த வீடியோவை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் guys ஓகேங்களா? ஃபைன் guys வந்து and then அதுக்கு முன்னாடி நான் இது வந்து எப்படி நான் எடுத்திருக்கேன் it's almost like ஒரு quiz மாதிரி தான் guys எடுத்திருக்கேன் ஓகேங்களா? நீங்க ஒரு ஃபைனலா ரிவிஷனுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இது எதுல இருந்து எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு நீங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 500+ இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் guys. நீங்க இன்ஃபேக்ட் நீங்க லாஸ்ட் மினிட்ல நீங்க ஒரு சாப்பிடும் போதோ எனிதிங் ஏதாவது ஒன்று ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் அதை ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ஹெல்ப் பண்ணும் guys ஓகேங்களா? சோ அதுல இருந்து ஒரு ஃபியூ क्वेश्चंस தான் நான் உங்களுக்கு quiz மாதிரி கூட எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு ஜஸ்ட் என்ன சொல்றது ரிவிஷனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் guys ஓகேங்களா? யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளாடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க guys ஓகேங்களா? ஓகே இப்போ நம்ம டைரக்டாவே வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் தென் guys இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. இன்னையோட வந்துட்டு நம்ம vocabulary paid subscription கோர்ஸ் உடைய ஆஃபர் பிரைஸ் இந்த 100 rupees வந்து இன்னையோட முடியுது. நாளைல இருந்து 200 rupees. இதையுமே நீங்க வாங்கல அப்படின்னா வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இங்கிலீஷ் செக்ஷன்ல நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு டெஃபினட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன சொல்றது இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஹிந்து எடிட்டோரியல் வொக்காபுலரியும் ரீசன்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இருந்தும் எடுத்தது. அதோட தமிழ் மீனிங் பிளஸ் அது ரிலேட்டடான ஒரே மீனிங் தர வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1000 வேர்ட்ஸ் மேலேயே இருக்கும் கைஸ். மந்த்லி அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ் ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் என்னையோட இந்த ஆஃபர் முடியுது. எப்படி பே பண்ணணும் கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸ்ல இருக்கும். பார்த்துக்கோங்க ஓகேவா? ஓகே கைஸ் the first question. Recently who has won the International Booker Prize 2021? International Booker Prize 2021 அப்படிங்கறத யார் வின் பண்ணாங்க? இட்ஸ் a very important ஒரு இது கைஸ். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படிங்கறத பாருங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா இன்ஃபர்மேஷனை நான் கரெக்ட் ஆன்சரை நான் ரிவீல் பண்ணிடுறேன் ஓகேங்களா? ஸோ அந்த இன்டர்நேஷனல் புக்கர் ப்ரைஸை வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் தியோப் ஓகேங்களா? இஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட் ஓகேங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட் இந்த இன்டர்நேஷனல் புக்கர் ப்ரைஸை வின் பண்ணுறது ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட் டேவிட் தியோப் for translated fiction with at night all blood is black அப்படிங்கிற ஒரு இதை டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காக அந்த புக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா at night all blood is black is first novel translated into English. Diop, the author of 2 novels and his translator Anna Maskowakis split the prize, annual prize which goes to the best author and translator of the work translated into English ஓகேங்களா? ஸோ இந்த ஆத்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டியாப் ஓகேங்களா? அதாவது அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் பண்ண டிரான்ஸ்லேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனா மாஸ்கோவாக்கிஸ். அவங்க தான் அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இவங்க இந்த ப்ரைஸ் இந்த 50,000 இந்த யூரோ ஆனுவல் ப்ரைஸை வந்து இவங்க 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கைஸ். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, which of the following NBFCs acquired a 54% stack in pay matrix அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா? இதில் இருக்கிற எந்த ஆப்ஷன் திரும்பவும் சொல்கிறேங்க இஸ் கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு கொஸ்டினை பாருங்கள். நீங்கள் ரீகலெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. இல்லை தயவுசெய்து ஆன்சர் அட்டன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க ஓகேங்களா? ஓகே ஸோ இதோட ஆன்சர் என்ன? NBFCs அப்படிங்கிறது என்னன்னு தெரியுதான்னு பாருங்கள். எதுவுமே தெரியல அப்படின்னா ஹியர் இஸ் ஆன்சர் கைஸ் ஓகேங்களா? ஸோ which of the following NBFCs acquired a 54% stake in pay matrix அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் லோன் கம்பெனி முத்தூட் ஃபினான்ஸ் அதுதான் வந்து has picked up 54% stake in Hyderabad based fintech startup Pay Matrix by buying out existing investors as part of its added focus on the digital payment segment. Pay Matrix was set up in 2016 with a vision to streamline property rent payments and rent collections for tenants and landlords ஓகேங்களா? ஸோ இந்த NBFCs வந்து எது வந்து 54% ஸ்டேக் பே மேட்ரிக்ஸ்லேருந்து அவங்க வாங்கிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபின்கார்ப் தான் வாங்கியிருக்காங்க ஓகேவா? NBFC அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி ஓகேங்களா? நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி இதோட ஃபுல் ஃபார்ம் ஓகேங்களா? ஸோ பே மேட்ரிக்ஸ் ஒரு 54% ஸ்டேக்கை வந்துட்டு அக்யூர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா NBFCs. ஓகே நெக்ஸ்ட் ஒன். விச் செயின் ரீசென்ட்லி ஓப்பன் அ கன்சியூமர் கேர் சென்டர் கால் மின்னகம் டு ரீஅட்ரஸ் எலக்ட்ரிசிட்டி இஷ்யூஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மின்னகம் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிசிட்டி இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்காக மின்னகம் அப்படிங்கிறத யார் ஓப்பன் பண்ணாங்க? எந்த ஸ்டேட் ஓப்பன் பண்ணாங்க? ஓகே ஓப்பன் பண்ணது எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின் இன்னாகிரேட்டட்
new electricity consumer center at the Tamil Nadu Generation and Distribution Corporation headquarters to readdress all the grievances including electricity connection, voltage fluctuation. இது எல்லாத்தையுமே அவங்க இது பண்றதுக்காக ஓபன் பண்ணது தான் அந்த கன்சியூமர் கேர் சென்டர், நியூ எலக்ட்ரிசிட்டி கன்சியூமர் கேர் சென்டர் பரதா மின்னகம் 24/7 இதாகும். 195 ஸ்டாஃபோட இருக்காங்க. தமிழ்நாடு கவர்னர் அட் பிரசன்ட்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா RN ரவி, பன்வாரிலால் புரோஹித்தை ரீப்ளேஸ் பண்ணி இவங்க வந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே, இஸ் நெக்ஸ்ட் ஒன். which are the following entities partnered together to launch setup credit card அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? யாரெல்லாம் வந்து இந்த செட்டப் கிரெடிட் கார்டை பார்ட்னர் பண்றதுக்காக யாரெல்லாம் பார்ட்னர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அகெயின் ஆப்ஷன்ஸ் பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆன்சர் இஸ் paisabazar.com, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லெண்டிங் மார்க்கெட் பிளேஸ் அண்ட் கிரெடிட் ஸ்கோர் பிளாட்ஃபார்ம், அண்ட் SBM பேங்க் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இந்த SBM பேங்க்கும் பைசா பஜார் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்துட்டு செட்டப் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத ஒன்று லான்ச் பண்ணுறதுக்காக யார் ரெண்டு பேர் பார்ட்னர் பண்ணியிருக்காங்கன்னா paisabazar.com-உம் SBM-உம். ஓகேங்களா? இந்த SBM பேங்க் அப்படிங்கிறது யங்கஸ்ட் யூனிவர்சல் பேங்க் அனௌன்ஸ்டு த launch of setup credit card, a credit builder product designed for consumers, limited access to formal credit due to ineligible credit score அப்படிங்கறாங்க. உங்களுக்கு ineligible credit score அதெல்லாம் இருக்குனாலும் இந்த இதை யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. It's the first product to be launched under Paisa Bazaar's new lending strategy. CEO and co-founder of Paisa Bazaar யாருன்னு பாத்தீங்கன்னா நவீன் குக்ரஜா. இவங்க தான் வந்து அட் பிரசன்ட்ல CEO இருக்காங்க. அவங்க ஒன் ஆஃப் த co-founderம் கூட. ஓகேங்களா? நவீன் குக்ரஜா இஸ் a CEO. ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா both 2 and 3 is the answer. Step up credit card அப்படிங்கிறது SBM and Paisa Bazaar ரெண்டு பேருமே சேர்ந்து பார்ட்னர் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. Okay, the next one. International Financial Services Centers Authority has formed a committee to explore avenues for ship financing and leasing. Who is the chairman of the committee அப்படிங்கறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த International Financial Centers Authority அப்படிங்கிறது ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி to explore avenues for ship financing and leasingகாக ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களா. அந்த கமிட்டியோடைய சேர்மன் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ the chairman is யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா formed committee to explore avenues for ship financing and leasing. அதோட chairman யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்தனா அகர்வால். ஓகேங்களா? will be chaired by Vandana Agarwal, former senior economic advisor to the government of India. The committee will examine existing legal, regulatory, tax and other applicable frameworks along with best global practices and submit its recommendations to IFSCA within a period of 3 months. அப்படின்றது IFSCA ஓட full form கேட்கலாம். International Financial Services Center Authority. ஓகேங்களா? அதோடைய அந்த கமிட்டி எதுக்குன்னா ஷிப் ஃபினான்சிங் லீசிங்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டியோட சேர்மன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தனா அகர்வால். ஓகே, next question. Okay guys, next question பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த important current affairsக்கான free ebook ஓட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. அது இட்ஸ் completely provided by Olu board. Olu board பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. they are like completely number one in this field. so நீங்க இத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த questions frame பண்ணி இருக்கிறது கூட இந்த இதுல இருந்து நான் எடுத்துர்க்கேன் உங்களுக்காக. so the கம்ப்ளீட்டாவே ஒரு 500+ questions இருக்கு. நீங்க நான் சொல்றேன் உங்களுக்கு free time கிடைக்கும்போது just ஒரு glance பாருங்க. so that உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இட்ஸ் நாட் only for நாளைக்கு எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்ல, அப்கமிங்ல வர எல்லா பேங்க் எக்ஸாம் மெயின்ஸ்க்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க லிங்க் எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ள. ஓகேங்களா? இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் கைஸ். நான் கம்ப்ளீட்டாவே கோ த்ரூ பண்ணிட்டு தான் ஜஸ்ட் சஜஸ்டிங் இட். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒன். Recently, which of the following social media has appointed American Jeremy Kessel as a new grievance officer for India? so இந்த grievance officer for Indiaவை எந்த சோஷியல் மீடியாக்கு இந்த ஜெரிமி கெசலை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அந்த ஜெரிமி கெசல் வந்துட்டு இதோட ஆன்சர் கூட எதுக்கு அப்போ எந்த இதோட யாருன்னு கூட கேட்கலாம். எப்படி வேணாலும் இந்த கொஸ்டின் இருக்கலாம். இது ஆன்சர் யாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர். ஸோ ட்விட்டரோட கிரீவன்ஸ் ஆஃபீஸரா இந்தியாவுக்கு அப்பாயிண்ட் ஆயிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஜெரிமி கெசல். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒன். Which one of the following has recently launched the Shopshi app for small entrepreneurs? Small entrepreneursக்காக Shopshi app அப்படிங்கறத யார் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா it's none other than Flipkart. ஓகேங்களா? so the launch பண்ணிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா it's Flipkart guys. ஓகேங்களா? அவங்க எதுக்காக இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ்க்காக. இந்த ஃப்ளிப்கார்ட்டை யார் இப்போ ஓன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வால்மார்ட் தான். ஓகேங்களா? ஏன்னா அவங்களோட நிறைய பெர்சன்டேஜ் ஆஃப் த இது வந்து அவங்க வால்மார்ட் கிட்ட தான் இருக்கு. லான்ச் ஷாப்ஷி அண்ட் ஆப் டு ஹெல்ப் இண்டிவிஜுவல் ஸ்டார்ட் ஆன்லைன் பிசினஸஸ் வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ டீப்பன் இ-காமர்ஸ் பென்ட்ரேஷன் பர்டிகுலர்லி நான் மெட்ரோஸ்ல இதை கொண்டு போகணுங்கிறதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் ரெஜிஸ்டரிங் ஆன் த ஆப், ஷாப்ஷி யூசர்ஸ் will be able to share catalogs of 54 core products offered by Flipkart sellers ranging across categories such as இது எல்லாத்தையுமே அவங்க வந்து நிறைய செல்லர்ஸ்க்கு
சொல்லலாம். அதாவது அவங்க எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் ஒரு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து ஷாப்ஷி ஆப். ஓகேங்களா, இது லான்ச் பண்ணது ஃப்ளிப்கார்ட் இஸ் ஓன் பை வால்மார்ட். ஓகே, நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் அப்ரூவ்ட் த சேல் ஆஃப் ஹவு மச் பெர்சன்டேஜ் ஆஃப் இட்ஸ் ஸ்டேக் இன் ஐடிபிஐ பேங்க் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவங்களோட எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்கை ஐடிபிஐ பேங்க்குக்கு வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஆன்சர் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ் த சேல் ஆஃப் இட்ஸ் என்டையர் ஸ்டேக். அவங்களோடது மட்டும் இல்லாமல் அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இன் ஐடிபிஐ பேங்க். அட் பிரசன்ட் ஐடிபிஐ பேங்க் இஸ் கிளாசிஃபைட் as private sector bank of RBI with government shareholding at 45.5%, LIC shareholding at 49.24% and non-promoter shareholding of 5.29%. ஓகேங்களா, ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐடிபிஐ பேங்க் வந்து கவர்மெண்ட் ஷேர் ஹோல்டிங் அட் 45%. ஸோ ஆல்மோஸ்ட் இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%. இந்த 45.5 ப்ளஸ் 49.24 ப்ளஸ் இந்த 5.29 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%. ஸோ மொத்தமாகவே அவங்க வந்துட்டு ஐடிபிஐக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. அதில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எல்ஐசியோட ஷேர் ஹோல்டிங் எவ்வளோ, நான் ப்ரொமோட்டர் எல்லாத்தையும் சேர்த்தா நமக்கு 100% வருது. ஸோ ஆன்சர் இஸ் 100%. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் பாடி அப்பாயிண்டட் கூகுள் இந்தியா எம்டி சஞ்சய் குப்தா as its சேர்மன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் சேர்மன் எதோடது, யாரோட இது வந்து சஞ்சய் குப்தாவா சேர்மன் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் பாடி IAMAA அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, ஸோ அதோட மேனேஜிங் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சஞ்சய் குப்தா. ஓகே, ஸோ இது IAMAA அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். இண்டஸ்ட்ரியல் பாடி கூகுள் இந்தியா எம்டி சஞ்சய் குப்தா வந்துட்டு, கூகுள் இந்தியாவுடைய எம்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் குப்தா தான். அவங்க யாருடைய சேர்மன் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மனாகவும் இருக்காங்க. ஸோ கூகுள் இந்தியாவுடைய சேர்மன் எம்டி யாரு, சஞ்சய் குப்தா. அண்ட் தென் IAMAA சேர்மன் யாரு, அகைன் சஞ்சய் குப்தா. IAMAA ஃபுல் ஃபார்ம் இஸ் இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேங்க் ஹஸ் ரீசன்ட்லி செலக்டட் பைசாலோ as its நேஷனல் கார்பரேட் பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, so this one's answer is okay. So State Bank of India தான் வந்துட்டு இந்த selected Paisalo Digital அப்படிங்கிறது national corporate business correspondent for boosting its financial inclusion drive with the help of kiosk based banking services காக இந்த Paisalo Digital அப்படிங்கிறத அவங்க தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, Paisalo is tapping into the rupees 8 lakh crore market opportunity of small ticket loans for India's 365 million unbanked population அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, so it's one of the very important question guys. Okay, next one. Which of the following became the first country in the world to vaccinate toddlers? Toddlers அப்படின்னா இந்த சின்ன வயசு குழந்தைங்க, இந்த 2 to 5 years அப்படிங்கிறவங்கள தான் நம்ம toddlers அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் வேக்சினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபா. ஸோ கியூபா இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which among the following countries are the first new member countries of BRICS New Development Bank அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த BRICS New Development Bank உடைய புது மெம்பர் யாரு அப்படின்னு பார்த்துடலாம். அண்ட் தென் பிரிக்ஸில் ஆல்ரெடி இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். புது மெம்பர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பங்களாதேஷ். ஆல்ரெடி இந்த பிரிக்ஸில் இருக்கிற கண்ட்ரிஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து அதில் நியூ மெம்பராக ஆட் ஆகியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கைஸ். Okay, no guys, sorry guys, actually 2015ல வந்துட்டு பங்களாதேஷ் வந்து நியூ மெம்பரா அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா it has now approved United Arab Emirates, Uruguay and Bangladesh as its first new member countries அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், உருகுவே, all of the above is the answer. ஓகேங்களா, 2015ல பங்களாதேஷ் அலோவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அட் ப்ரெசென்ட்ல இந்த 3 கண்ட்ரீஸுமே அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ all of the above is its answer. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Recently which of the following companies signed a 10-year deal with Transport of London for digitally transform taxi private cab services அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, Transport of Londonோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் TCS தான் வந்துட்டு has been selected by Transport of London to design, implement and operate a new smart mobility system that will reimagine the administration of taxi and private hire vehicles in London. Okay, so the answer is TCS guys. Okay, next. Who has been appointed as official president of Income Tax Appellate Tribunal அப்படிங்கறத official president-ஆ யார் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா GS Pannu அப்படிங்கறவங்க தான் வந்துட்டு it's official president of Income Tax Appellate Tribunal. Okay guys,
ஓகே, இது ITAT அப்படின்னு கேட்டிருந்தாலும் அதோட ஃபுல் ஃபார்ம் இஸ் இன்கம் டேக்ஸ் அப்பலேட் ட்ரிபியூனல், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ரீசென்ட்லி பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் ஹாஸ் அப்பாயிண்டட் பன்வாரிலால் புரோஹித் அஸ் த கவர்னர் ஆஃப், யார் பன்வாரிலால் புரோஹித்தை எந்த ஸ்டேட்க்கு கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பஞ்சாப் கைஸ். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக 4 புது கவர்னர்ஸை மாற்றிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா குர்மித் சிங் கவர்னர் ஆஃப் உத்தரகண்ட், பன்வாரிலால் புரோஹித் வந்து பஞ்சாபுடைய கவர்னர், RN ரவி வந்து தமிழ்நாடுடைய கவர்னர், ஜெகதீஷ் முகித் வந்து பிரசன்ட் கவர்னர் ஆஃப் அசாம் has been appointed to discharge the functions of governor of Nagaland அப்படிங்கிறாங்க. அட் பிரசன்ட் அசாமில் தான் இருக்காங்க, பட் நாகாலாண்டோடையதையும் பார்க்கறதுக்காக ஜெகதீஷ் முகித் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், IIT Madras has created history for becoming the best ranking institute for the time in a row. எத்தனாவது தடவையா உங்க பெஸ்ட் ரேங்கிங் இன்ஸ்டியூட்டா IIT மெட்ராஸ் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் டைம் இன் ரோ பெஸ்ட் ரேங்கிங் இந்தியன் இன்ஸ்டியூட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸ் தேர்ட் டைம். ஓகேங்களா கைஸ்? ஓகே, next one, who is the author of Neither Settled Nor Native, The Making and Unmaking of Permanent Minorities? Okay, so இந்த புக்கோடைய ஆத்தர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த புக்கோடைய ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹ்மூத் மம்தானி அப்படிங்கிறவங்க தான். ஹி இஸ் அ மும்பை born Ugandan academic and writer, or shortlisted for the 2020 British Academy Book Prize for Global. இதுக்கும் அவங்க ஷார்ட்லிஸ்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இஸ் among the 4 authors who have been selected for the GBP 25,000 non-fiction prize. இந்த மாதிரி நிறைய பெருமைகள் இருக்கு. ஸோ இதோட Neither Settled Nor Native, The Making and Unmaking of Permanent Minorities, அதோட ஆத்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹ்மூத் மம்தானி. Okay, next one, recently a new policy for maintenance, repair and overhaul services to attract investments was launched by which எந்த ministry வந்து இந்த MRO maintenance, repair and overhaul services அப்படிங்கறத யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் தான். இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. பட் இந்த MRO மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவரால் வந்து சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், ரீசென்ட்லி த மேஜர் எக்கானமிஸ் ஃபோரம் ஆன் எனர்ஜி அண்ட் கிளைமேட். ஸோ மேஜர் எக்கானமிஸ் ஃபோரம் ஆன் எனர்ஜி, MEF அப்படின்னா மேஜர் எக்கானமிஸ் ஃபோரம். அது வந்து எனர்ஜி அண்ட் கிளைமேட் வந்து வர்ச்சுவலி வந்துட்டு யார் இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா US பிரசிடென்ட் ஜோ பிடன் தான் வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஓகே, இதில் வந்து இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the Education Ministry formed a 12-member National Steering Committee for developing national curriculum frameworks. The committee will be chaired by Education Ministry வந்துட்டு ஒரு 12-member National Steering Committee அப்படிங்கறத ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க for developing national curriculum frameworksக்காக. அந்த கமிட்டியோட சேர்மன் யார், will be chaired by அப்படின்னா அதோட சேர்மன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட சேர்மன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் K. கஸ்தூரி ரங்கன் இஸ் த சேர்மன். ஸோ அவங்கள பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே இது இருக்கு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020க்காக இந்த ஒரு இதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்மன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ISRO சீஃப் K. கஸ்தூரி ரங்கன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபைன் கிஸ், தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ நான் இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு ஆல்மோஸ்ட் 500+ இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான PDF கீழே இருக்குது. தயவுசெய்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் கூட நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அதனால டென்ஷன்ஸ் எடுத்துக்கவே வேண்டாம். நீங்கள் என்ன நினச்சி நான் புதுசாக ஒன்று கற்றுக்கிறேன் அந்த மாதிரி வச்சு ஒரு ஃப்ரீ மைண்டாக ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் ஜஸ்ட் கிளான்ஸ் போய்கிட்டே இருங்க. அதில் ஹெல்ப் யூ லாட் கைஸ். ஓகேங்களா? ஃபைன் கைஸ். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ மேபி நான் ஒரு நைட் கூட பிளான வீடியோ, ஸோ தட் உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திரும்பவும் சொல்லி should not get tensed. புதுசா நம்ம ஒன்று கத்துக்கிறோம், எக்ஸாமுக்கு நம்ம இன்னும் போகல, புதுசா ஒன்று கத்துக்கிறோம். ஏன்னா புதுசா நம்ம மேக்ஸ்லயோ ரீசனிங்லயோ ஏதாவது ஒன்று கத்துக்கிட்டோம்னா டென்ஷன் ஆகும். பட் இது அந்த மாதிரி கிடையாது. நம்ம லாஸ்ட் மினிட் வரைக்கும் கூட ஏதாவது நம்ம மைண்ட்ல இருந்துச்சுன்னா உங்களோட மார்க்ஸ் அதனால பூஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபைன் கைஸ். நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.